இதெல்லாம் முதல்ல ப்ராப்பரா பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது இல்ல. இனிமே எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணிடுறோம் சார். ஆமா சார், இனிமே எங்க ஒர்க்ல எந்த தப்புமே நடக்காது. இங்க நீங்க தான் டெண்டர் எடுத்திருக்கீங்க. இனிமே எது கேட்கணும்னாலும் எது பேசணும்னாலும் நீங்க தான் வரணும். இவரை ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறதுக்கு எங்கிட்ட அனுப்பாதீங்க. இன்னொரு தடவை இங்க வந்து என் ஃபேமிலி இஷ்யூவை பேசி எனக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணா இந்த ப்ராஜெக்டே நிறுத்தி உங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு ரிப்போர்ட் போட்டுருவேன். பாத்துக்கங்க சார். அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். இனிமே எதுவா இருந்தாலும் நானே வரேன் சார். ஆமா சார், அன்னைக்கு நான் பேசினதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. இப்ப கூட நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். இனிமே இந்த டெண்டர் விஷயமா நான் தலையிட மாட்டேன். இத பத்தி பேசவும் வர மாட்டேன். சரி, கிளம்புங்க. தேங்க்யூ சார். வர சார். வாமா. ஏங்க இப்போதைக்கு சாரை பார்க்க முடியாதுங்க, ரொம்ப பிஸியா இருக்காருங்க. மீட்டிங் எங்க சொன்னா கேளுங்க. இந்த பிரச்சனை ஆபீஸ் டைம்ல வேண்டாங்க. ஏங்க சொல்லிட்டே இருங்க, போயிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் நில்லுங்க, அங்க போய் பார்க்கலாம். சார் சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டார் சார். உங்களுக்கு என்ன வேணும்? நியாயம் வேணும். நேத்து நைட்டு நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து எங்க பாப்பாவை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்துனீங்களே, அதுக்கு நியாயம் வேணும். உங்க தங்கச்சிய நானும் என் வைஃபும் அடிச்சு வீட்டை விட்டு விரட்டணுமா அப்படின்னு யார் சொன்னது? யார் சொன்னாங்களா? நீங்க என் தங்கச்சியை வீட்டை விட்டு விரட்ட முயற்சி பண்ணது உண்மைதானே? இங்க பாருங்க, உண்மை என்னன்னு தெரியாம கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. உங்க தங்கச்சிய என் தம்பி கார்த்தி தான் வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லி அவ கையை பிடிச்சு வெளியில கூட்டிட்டு போனான். ஆனா நாங்க எல்லாருமா சேர்ந்து அவனை தடுத்து சமாதானப்படுத்தி உங்க தங்கச்சியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டோம். இதான் நடந்துச்சு. இப்ப நீயே உன் வாயால ஒத்துக்கிட்டல, உன் தம்பி என் தங்கச்சிய வீட்டை விட்டு விரட்ட பாத்திருக்கான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பான். நீயும் உன் தங்கச்சியும் சேர்ந்து என் தம்பிய கார் ஏத்தி கொலை பண்ண பார்த்தப்போ உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சோ அதே தைரியம் தான் உன் தங்கச்சியை வீட்டை விட்டு அனுப்பணும்னு பிரச்சனை பண்ணப்ப என் தம்பிக்கே இருந்திருக்கும். என்ன உன் இஷ்டத்துக்கு என்னமோ கதை விட்டுக்கிட்டு இருக்க? யார் கதை விடுறா? நியாயமா பார்த்தா ஓ மேலையும் உன் தங்கச்சி மேலையும் போலீஸ் ஸ்டேஷன்ல மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ் கொடுத்துருக்கணும். போனா போதுன்னு அதை பண்ணாம விட்டுருக்கோம். சும்மா இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்த, அப்புறம் நடக்கிறதே வேற. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வா, அங்க வச்சு பேசிக்கலாம். ஏன் இங்க வச்சு பேசினா உன் மானம் போயிருமா? என் தங்கச்சிக்கு நீயும் உன் தம்பியும் உன் பொண்டாட்டியும் உன் குடும்பமும் செய்யற கொடுமைய இங்க இருக்கிற இந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். இவங்க எல்லாருக்கும் முன்னாடி நீ அவமானப்பட்டு நிக்கணும்டா. அதுக்காக தான் நான் ஆபீஸ்க்கே வந்தேன். அவர் தான் சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி தெளிவா சொல்றாருல, வீட்டு பிரச்சனையை ஆபீஸ்ல வந்து பேசுறது தப்பு. நீ எது பேசுறதா இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போய் பேசணும். கிளம்ப. யோ, இத சொல்றதுக்கு நீ யாரியா? சாரோட சித்தப்பா. நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. அத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்னு நினைச்சியா? கிளம்புங்க இருந்து. டேய், என்னடா ஆள் சேர்த்து வச்சுக்கிட்டு பூச்சாண்டி காமிக்கிறியா? பூச்சாண்டி காட்டுறது, பில்டப் கொடுக்கறதெல்லாம் உன்னோட பழக்கம். அது என்னோட பழக்கம் கிடையாது. நீங்க எதுக்கு உங்க தகுதியை விட்டுட்டு இவன் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நாங்க இவனை பாத்துக்கிறோம். இல்ல வேல்விழி, இது என்னோட பிரச்சனை. நான் பேசிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. இல்ல சார். வேல்விழி, விடு 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 விடு. சார் தான் சொல்றாருல, அவர் பேச்ச மறுத்து பேசாத. சார் மன்னிச்சிடுங்க சார். இது உங்களுடைய ஃபேமிலி பிரச்சனை. இத நீங்களே பேசி தீர்த்துக்கங்க. நாங்க கிளம்புறோம் சார். வா வாமா, போ போ போ. ஏய், எனக்கு ஒரு பதில சொல்லு. உனக்கு என்ன பதில் சொல்லணும்? உன் தம்பி குடிச்சிட்டு வந்து என் தங்கச்சி கழுத்துல கட்டாய தாலி கட்டினா. என் தங்கச்சி வாழ்க்கையவே நாசமாக்குனா. அப்படி இருந்தோம் என் தங்கச்சி அவனை பெருந்தன்மையா மன்னிச்சு அவன் கூட வாழ்றதுக்காக உங்க வீட்டுக்கு வந்தான். ஆனா அதுக்கப்புறமும் அவளை நிம்மதியா இருக்க விடாம மொத்த குடும்பமும் என் தங்கச்சியை சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஏய், நாம அங்க இருந்து பார்க்கலாம். வா. இங்க பாருங்க பூபதி, நான் மறுபடியும் நல்ல விதமா சொல்றேன். ஆபீஸ்ல எந்த பிரச்சனையும் வேணாம். சொன்னா கேளுங்க. ஏய், நீ சொல்றத நான் என்ன கேட்கணும்? என் தங்கச்சி ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம மொத்த குடும்பமும் சேர்ந்து அவளை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்துனீங்களே, உன்னை சும்மா விட்டுட்டு போக சொல்றியா? டாடி, சும்மா சொல்லக்கூடாது. சத்யாவோட அண்ணன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான். ஆமாண்டா, ஆமா.
இன்னைக்கு நான் உனக்கு இங்க கத்து கொடுக்கிற பாடத்துல இனிமே ஜென்மத்துக்கும் நீயும் உன் குடும்பமும் என் தங்கச்சிக்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. வாடா, வா. அப்படியா? சட்டை விடு. கையடியா? வாடா. சட்டை விடு. விடு. சட்டையிலிருந்து கையடியா முதல்ல.